வணக்கம் ப்ரோ. வணக்கம். எப்படி இருக்கீங்க கோமதி? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. ஓகே, சூப்பர். இப்போ சமீபத்தில் அஜித்குமார் அவருடைய லாக்அப் டெத் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் தென் அதுக்காக டிவிகேல இருந்து விஜய் அவர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணதுமே நமக்கு தெரியும். அதை வச்சு நிறைய ட்ரோல்ஸ் எல்லா விஷயமே நடந்துச்சு. என்டிகே கட்சி தொண்டர்களாகட்டும், உறுப்பினர்களாகட்டும், திமுக எல்லாருமே வந்துட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா சீமான் அவர்கள் வந்துட்டு டிவிகேக்கு ஆதரவா, அதாவது விஜய் அவர்களுக்கு ஆதரவா பேசியிருக்காரு. இதை எப்படி பார்க்கலாம்? ஆமாம், கண்டிப்பாக இது ஒரு பெரிய கான்ட்ரடிக்ஷன் தான். இல்லை, திமுக பண்ணுறாங்கன்னா புரிஞ்சுக்க முடியுது. அவங்க முடிஞ்ச அளவுக்கு எங்கெல்லாம் வந்து விஜய் வந்து ஒரு நடிகர், அவருக்கே அரசியல் தெரியாது, அவருக்கு பின்னாடி வரக்கூடிய தொண்டர்கள் வந்து ரசிகர்கள் தான் அப்படிங்கிற காட்டுறதுக்காக நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் வச்சு நிறைய பேட்டிலாம் எடுத்து சில பேர் ரொம்ப காமெடியாக சொன்ன விஷயங்கள்லாம் திருப்பி திருப்பி போட்டு காட்டிட்டு இருந்தாங்க. அதை வச்சு விஜய் அசிங்கப்பட்டு இருந்தாங்க. ஆனால் சீமானோட கட்சியில், நாம் தமிழர் கட்சியை சார்ந்த எல்லாருமே அப்படி பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. பட் சில பேர் அதை எப்படி கொண்டு போனாங்கன்னா, நாங்கள் பாருங்கள் வெயிலில் உச்சி வெயிலில் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம், கொற்ற மழையில் வந்து அண்ணன் நின்று பேசியிருக்காரு அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணி உங்கள் ஆளால் கொஞ்ச நாள் கூட அதை நிற்கவே முடியல, 20 நிமிஷம் பண்ணதெல்லாம் ஒரு ஆர்ப்பாட்டமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. இதுதான் வந்து முக்கியமாக நாம் தமிழர் கட்சி சார்பில் இருந்து வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக அந்த ஆர்ப்பாட்டத்தை பற்றி இருந்தது. அதில் என்ன பெருசாக பார்க்கலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து அரசியலில் இறங்கிட்டீங்க, ஆனால் எங்கள் அளவுக்கு வந்து களத்தில் வந்து தொடர்ந்து நிற்க முடியுமா, நாங்கள் போன அந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் போக முடியுமா, எங்கள் அளவுக்கு உங்களுக்கு திராணியும் அந்த பலமும் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் அதை வந்து பார்க்க முடியும். ஏன்னா நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு வரைக்கும் பவரில் வரல. இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுக்காம தான் ஓட்டெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து தொடர்ந்து களத்தில் நின்று தேர்தலை சந்திக்கிறதே இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய போராட்டமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவங்க பண்ண அந்த போராட்டம் அப்படிங்கிறது மற்ற கட்சி பண்ண போகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா பெரிய பணபலம் இல்லாத ஒரு கட்சி. அது மட்டும் இல்லாமல் அவங்க பண்ணக்கூடிய போராட்டமாக இருக்கட்டும், மாநாடாக இருக்கட்டும், கூட்டம், அதில் வீரியம், அவங்க சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகள் எந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையை பற்றி ஆராய்ந்து வேறு வரை சென்று அதை பற்றி வந்து பேசுறதோட நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு எக்ஸ்டென்ட் அதிகமாக போய் பேசியிருக்காங்க. அதனால் சரி, இப்போ 3வது இடம் அப்படிங்கிறது நம்ம ஒப்பீனியன் பால்ஸாக இருக்கட்டும், சர்வேல எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை வந்து ஒதுக்கி வைக்குது சில மீடியாக்கள். அப்படிங்கிறப்போ விஜயோடைய கட்சி தான் நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு நம்ம இடத்துக்கு ஒரு டைரக்ட் போட்டியா அப்படிங்கிறது வந்து நாம் தமிழர் கட்சியோட தொண்டர்கள் சில பேர் வந்து நினைக்கிறாங்க. அதனால என்ன பண்ணுறாங்க, முழுக்க வந்து இந்த போராட்டமே இல்லை, உங்கள் தலைவர் வந்தார், ஒரு 2 நிமிஷம் பேசினார், போயிட்டார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போட்ட கோஷங்களாக இருக்கட்டும், இந்த பிரச்சனையை பற்றி சொன்ன விஷயங்களாக இருக்கட்டும், அது எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு டெப்த்தே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த வேலையில் வந்து சீமான் இப்படி பேசியிருக்கிறது வந்து எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இப்போ சீமான் சப்போர்ட் பண்ணுறதுன்றது ஆடா இல்லையா, புதுசாக இருக்க மாதிரி எதுவும் இல்லையா? அதாவது இதில் கான்ட்ரடிக்ஷன் சொன்னனே தவிர்த்து இதில் வந்து ஒரு நல்ல தெளிவு பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சீமான் அவர்களும் வந்து விஜய் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு, லெஃப்டில் நிற்காத, லெஃப்டில் நில்லை, இல்லை ரைட்டில் நெல்ல, நடுவில் நிற்காத, வண்டியில் மாதிரி சொன்னாலும் இன்னைக்கு அவர் என்ன மாதிரி பேசியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறப்போ எனக்கு ஒரு விஷயம் தோணுது. சீமான் சும்மா இன்னைக்கு இந்த பிரச்சனையை மட்டும் மனசில் வச்சு பேசல, இன்னைக்கு உண்டான அரசியல் நிலைமை அப்படின்னு அவர் பேசல, அவர் தொலைநோக்காக சிந்திக்கிறாரு அப்படின்னு தோணுது. ஏன்னா இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த கட்சிகள் ரெண்டுமே இருக்க தான் போகுது. அதற்கப்புறம் அவங்களோட வந்து பங்களிப்பு மட்டும் இல்லாமல் ஒன்று சேர்ந்து எப்படி செயல்படுறது, உறவு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை புரிஞ்சு அவர் ஒரு தொலைநோக்கு பார்வையோட ஒரு விஷனரியாக பேசுகிறாரு. இல்லைனா அவரும் வந்து தொண்டர்களோட சப்போர்ட் இருக்கிறதுனால ஈஸியாக வந்து ஆளுங்கட்சியும் விஜய் வந்து விமர்சனம் பண்ணிருக்கனால ஈஸியாக வந்து விஜய் குறை சொல்லிட்டு போயிருக்கலாம். அதுவும் அவர் எந்த அளவுக்கு நிறைய ஆர்ப்பாட்டங்களை இறங்கி செஞ்சிருக்காரு, முன்னு நடத்திருக்காரு, மணிக்கணக்காக பேசியிருக்காரு தொண்டைக்கிளியன்றதை வந்து அவர் பேசுறதுக்கு ஒரு நியாயம் இருக்குது. ஆனாலும் அவர் ஏன் பேசலை அப்படிங்கிறத பொதுமக்கள் வந்து புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, நாம் தமிழர் கட்சியில் இருக்க சில தம்பிகள் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தோணுது. ஏன்னா உங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் வந்து அதை விமர்சனம் செய்யாம அதாவது பண்ணாரே, அது கூட பண்ணலையேமா நிறைய பேர் அப்படின்னு சொல்றாருல்ல, அப்போனா அது கூட நிறைய பேர் பண்ணல அப்படிங்கிறத பார்த்து பண்ணதுக்காக பாராட்டணும், விமர்சனம் செய்யக்கூடாது. அப்ரிஷியேட்டிங் மட்டும் இல்லாமல் இன்டைரக்ட்லி அவருடைய தம்பிகளுக்கு சில பேருக்கு யாரெல்லாம் வந்து விமர்சனம் ரொம்ப கடுமையாக பண்ணாங்களோ அவங்களுக்குலாம் வந்து இது வந்து இன்னைக்கு மட்டும் சிந்திக்காத, நம்மளுக்கு தாவேக்கா அப்படிங்கிற கட்சியும் இருக்க போது, அவங்க கூட நல்ல உறவு வச்சுக்கணும், அரசியலை வந்து எல்லாருமே சேர்ந்து தான் செய்யணும், அண்ட் திமுகவுடைய அராஜகத்தை எதிர்க்கிறதுக்கு இன்னொரு கட்சியும் வந்திருக்கு, அதனால கொஞ்சம் ஆர்ப்பாட்டம் பண்ணுங்களா, அவங்க என்கரேஜ் பண்ணணும், அரசியல் நம்மளை பார்த்து வந்து கற்றுக்கிட்டு அவங்க இன்ஸ்பயர் ஆகணும், நம்ம உடனே அவங்களை ஏளனம் செய்யக்கூடாது அப்படிங்கறத உணர்த்துறதுக்காக ஒரு தொலைநோக்கு பார்வையோட இப்படி பேசியிருக்காரு. இப்போ விஜய் அவர்கள் வந்துட்டு அதுக்காக ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காரு. இப்போ இன்னொரு கேள்வி மக்களிடையில இருந்து என்ன வருது அப்படின்னா, நிறைய மூவிஸ் பண்ணியிருக்காரு, இவர் பண்ண மூவிஸ்ல எல்லாம் எந்த லாக்அப் டெத்தும் இல்லையா, அதுக்கான சிச்சுவேஷன் எதுவும் கிரியேட் பண்ணலையா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுந்ததுல இல்லை. இப்போ இவங்க சொல்லக்கூடிய அந்த படங்களே எடுத்துக்கோங்க சிஸ்டர், அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு படங்களை எடுத்துட்டு வந்து இன்னைக்கு பேசுறாங்க. அப்படி இருக்கிறப்போ ஒரு அரசியல் தலைவர்கள் பல பேர் தங்களோட அரசியல் பாதையில கொள்கை தலைவர்களா ஏற்றுக்கொண்டவங்கள
சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அவங்க எடுத்த முடிவுகள் அப்படிங்கிறத இன்றைக்கும் வந்து அதே மாதிரி பண்ணுறாங்களான்னு கேட்டால் இல்லை. அன்றைக்கி வந்து ஒரு சிறு தப்பு பண்ணியிருப்பாங்க, அதை வந்து மாற்றிட்டு வந்திருப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ வந்து இவர் தொடர்ந்து 10 வருஷம், அதாவது நான் விஜயை சொல்கிறேன், அரசியல் காலத்திலே இருந்து இந்த தவறு செஞ்சால் பரவாயில்ல. அவர் நடிகராக இருக்கிற 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அவர் அரசியலுக்கு வர மாதிரி பெருசாக இது இண்டிகேஷன்லாம் கூட காமிக்கல. அங்கங்கே ஒரு டயலாக் இருக்கும். பட் இப்போ வந்து கண்டிப்பாக நான் விஜய் அவர்கள் மட்டும் இல்லை, எல்லா சினிமா உலகத்துலையும் சரி, கோலிவுட்டாக இருக்கட்டும், பாலிவுட்டு, டாலிவுட் எல்லாத்துலேயுமே நடிக்கக்கூடிய நடிகர்கள் அவங்களோட படத்தில் காட்டக்கூடிய பெரும்பான்மையான விஷயங்கள் வந்து ஒரு பேட் இன்ஸ்பைரிங் விஷயங்கள் தான். தப்பாக மக்களை அஃபெக்ட் பண்ணக்கூடியது தான், ஒரு பேட் எக்ஸாம்பிளாக இருக்கக்கூடியது தான். அந்த அதில் வந்து விஜய் படத்துக்கும் விதிவிலக்கு இல்லை. ஏன்னா அதனால தான் இன்றைக்கி வந்து படத்தை விட்டுட்டு கடைசி படம் அப்படிங்கிறது எடுக்கிறப்போ அதையும் பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் சம்மந்தப்படுத்தி தன்னோட அரசியலோட முழுக்க ஒப்பிட்டு தான் ஒரு படமாக ஜனநாயகன் எடுக்கிறார். அதற்கு முன்னாடி ஒரு நடிச்ச படங்கள் எல்லாமே அவர் ஒரு கமர்ஷியல் ஹீரோ. சரியா, பஞ்ச் டைலாக் பேசுவார், ரஜினியோட சாயல் இருக்கும், டான்ஸ் ஆடுவார், ஃபைட் நல்லா பண்ணுவார், லவ் பண்ணுவார், பாட்டு நல்லா இருக்கும் அவர் படத்தில் அப்படிங்கிறதான் இமேஜை தவிர்த்து அதை தாண்டி அவர் வந்து நடித்த எல்லா படமும் சமூக படங்கள் சொல்லிட முடியாது. பின்னாளில் வந்து 2-3 படங்கள்ல சமூக பிரச்சனையை பேசி அதில் வந்து நிறைய விஷயங்கள்லாம் கம்மியான தப்பான விஷயங்களை காட்டியிருப்பாரு. குடிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நீங்கள் சொன்னக்கூடிய அந்த சிச்சுவேஷனாக இருக்கும், கம்மியான தப்பான விஷயங்கள். அதாவது இன்னைக்கு எப்பவுமே வந்து நல்லது அப்படின்னு காமிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி விஷத்தை காமிக்க வேண்டியது இருக்கு. அப்படி இருந்தால் தான் மசாலா, அதுதான் சரி. அப்படிதான் மக்கள் வந்து என்டர்டெயின் ஆகுறாங்க. இப்போ முழுக்க ப்ரீச் பண்ணக்கூடிய திரைப்படங்களை வந்து மக்கள் வந்து வெற்றியடைய செய்யறதில்ல. ஆஃப்டர் ஆல் இட்ஸ் பிஸ்னஸ். ஸோ இவ்வளோ நாள் பிஸ்னஸ்ல இருந்திருக்காரு. அரசியல் வந்து அதோட பெரிய சீரியஸ் பிஸ்னஸ். அரசியலில் பிஸ்னஸ் இல்லைன்னா சொல்ல முடியாது, அரசியல் பெரிய சீரியஸ் பிஸ்னஸ். பட் அதை ஒரு பிஸ்னஸாகவே பார்த்துட்டு இருக்க அந்த கட்சிகளுக்கு நடுவில் இவரும் பிஸ்னஸ்லேருந்து வந்து இதை பிஸ்னஸாக பார்க்குறாரா, இல்லை ஏனோதானோன்னு இருக்காரா, இல்லை டெடிக்கேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அரசியல் வந்து பிஸ்னஸ் பண்ணுறது சேவை, நம்ம டெடிக்கேட்டடாக பண்ணணும், நம்ம ஒரு சிறந்த எக்ஸாம்பிளாக இருந்திருக்கணும். சரி, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், என்னென்னோ நம்ம படங்களில் காட்டிட்டோம் பண்ணிட்டோம், அது நம்மளோட ரசிகர்களுக்கும் வந்து தப்பான வகையில் இன்ஸ்பயர் ஆகிட்டாங்க. உதாரணத்துக்கு ரஜினி அவர்கள் வந்து ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி அரசியலுக்கு வரதா இருந்தது. ரஜினி அவர்கள் அதிகமாக ப்ரொமோட் பண்ண விஷயம் என்ன, அவர்னால பார்த்து நான் வந்து சிகரெட் ஸ்டைலாக பிடிக்கணும்னு வாயில வச்சவன் நிறைய பேர் இருக்கான். அதே மாதிரி விஜயாலையும் சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குடிப்பழக்கமாக இருக்கலாம். ஸோ அது நிறைய விஷயங்கள் வந்து பசங்களை வந்து வேறு மாதிரி அஃபெக்ட் பண்ணியிருக்கலாம். பேட் எக்ஸாம்பிளாக இருந்திருக்காரு. இன்றைக்கி வந்து நீங்கள் நடிகராக நீங்கள் இந்த படத்தில் அப்படி பண்ணிட்டு அந்த படத்தில் அப்படி பண்ணிட்டு சொல்கிறத இன்றைக்கி அவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறதுல குறை இருந்தால் கண்டிப்பாக பேசணும். விஜய் வந்து ரொம்ப புதுசுப்பா, அவர் வந்து விமர்சிக்கவே கூடாது அப்படின்லாம் அர்த்தம் இல்லை. இன்னைக்கு என்ன குறை இருக்கோ அப்படி பேசணும். அவர் பேசினதுல கூட வந்து பாத்தீங்கன்னா சில வார்த்தைகள் தவறாயிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஜெயராஜுக்கு ஜெபராஜ்னு சொல்லிட்டாரு. அந்த விஷயத்தை எடுத்துட்டு பெரிய அரசியல் பண்ண போறோம், நாங்க எதிர்க்க போறோம்னு சொல்றது வந்து முட்டாள்தனம். அது ஒரு பெரிய திருத்தமா இருக்காரு. பட் அவர் சொன்னதுலேயே வந்து பாத்தீங்கன்னா பட்டுமடாமல் பேசிட்டு போயிட்டாரு. ரொம்ப வந்து கடிந்து கொள்ளல அரசாங்கத்தை. முதல்வர் ஐயான்னு மட்டும் சொல்லிட்டு எவ்வளோ நாள் தான் வந்து பட்டுமடாமல் பேச போறீங்க கேட்கறது ஒரு நியாயமான கேள்வி. அதை தாண்டி வந்து நீங்க பண்ண ஆர்ப்பாட்டமே இல்லை. ஏன்னா விஜய்க்காக வந்தாங்களோ, நம்மளுக்கு வெளியில பாக்குறது அப்படிங்கிறது வந்து அஜித்குமாருக்காக தான் அந்த ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு அப்படிங்கிறது ஒரு பெரிய இனிஷியேட்டிவ். அது வந்து செய்திகளில் வந்து பெரிய செய்தியாக்கப்படாததுக்கு வேற ஒரு பாலிடிக்ஸ் காரணம், அது உங்களுக்கே தெரியும். அதை தாண்டி விஜய் அப்படிங்கிற ஸ்டார் இன்னும் பாலிடிக்ஸ்ல வந்துட்டாலும் இன்னும் ஒரு ஆக்டர் அப்படிங்கிற பேர்ல ஒரு ஸ்டாரா அந்த பிரச்சனைக்கு ஒரு கவனத்தை வந்து ஈர்த்திருக்காரு. அந்த விதத்துல சீமான் அவர் வந்து பாராட்டுறாரு. இன்னொரு சைட்ல வந்துட்டு விஜயோடைய ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல வந்துட்டு இது வரைக்குமே கம்மியான ஆர்ப்பாட்டம் நடந்தது அதை சொல்லியிருக்காங்க. லைக் 26 minutes மட்டும் தான் அது நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரெக்கார்டே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி சொல்லும் போது உங்களுக்கும் சிரிப்பு வருது, எனக்கும் சிரிப்பு வருது. இதுல என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம யாருமே விஜய்க்கு முட்டு கொடுத்து பேசல. ஆனா அப்படி இருந்தும் சீமான் ஏன் இப்படி பேசணும்னு நான் கேட்குறேன். அதுக்கான வழிகள் இருந்தும் ஏன் இப்படி பேசணும், அதை அப்ரிஷியேட் பண்ணணும், பரவாயில்ல ஏதாவது பண்ணாருன்னு ஏன் சொல்லணும். ஏன்னா இப்போதான் வந்து தவழ்ந்து வந்துட்டு இருக்காங்க அவங்க அரசியலுக்குள்ள. இந்த மாதிரி நிறைய வந்து சாடல், இந்த மாதிரி நிறைய வந்து நக்கல் நையாண்டி எல்லாம் ஆளாகதான் விஜய் வரணும். அதெல்லாம் தாண்டி தான் சீமான் இவ்வளோ நாள் இருக்காரு, 10 வருஷத்துக்கு மேலே களத்தில். இதெல்லாம் பார்த்துட்டு விஜய் கட்சியினரும் விஜயும் வந்து பார்த்தீங்கன்னா தாக்கு பிடிப்பாங்களான்றதுதான் கேள்வி. ஸோ வந்து அதிகாரத்தை எதிர்க்கிறதுக்கு இன்னொரு கட்சி வருது, ஒரு குழந்தை கட்சி வருது, அவங்கள ஃபுல்லாக குறைய சொல்லிட்டு இருக்காம கொஞ்சமாக தேத்தலாம் என்ன சொல்றாரு. ஆனால் நீங்கள் சொல்றது கேட்டால் எனக்கும் சிரிப்பாக தான் வருது. இதெல்லாம் தப்பை பார்த்து சரி செஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ வந்தோம், இப்போ ஆர்ப்பாட்டத்துக்கு கஷ்டப்பட்டு வராங்கம்மா, வண்டியெல்லாம் நிறுத்திட்டாங்க. அவன் சொல்றான் 8 கிலோமீட்டர் நடந்து வந்தேன், 2 கிலோமீட்டர் நடந்து வந்தேன்னு சொல்லிட்டு நடந்து வந்தானா அவன் அந்த பிரச்சனையை பற்றி புரிஞ்சுக்கிட்டு என்ன பேசுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்துட்டு பொலிட்டிக்கலி அவேர் ஆகி போயிட்டு அதை மக்கள்கிட்ட அவன் பரப்ப போறான் அப்படின்னா அது அவனுக்கு புரியறதுக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சுன்னா அந்த ஆர்ப்பாட்டம் வந்து தேவையில்லை தான். ஸோ இது முதல் முறையாக அவங்களோட ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறதுனால இந்த குறையை நம்ம வந்து தள்ளி வைக்கலாம். இதை பார்த்து அவங்களும் கற்றுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் ஆதவ் அர்ஜுனா அவர் எவ்வளோ இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்வியூ கொடுக்குறாரு, விஜய்க்கு முன்னாடி வச்சுமா கர்ஜித்து விஜயோட ஸ்கோர் பண்ணணும்னு நிறைய பேசுறாரு. அவர் எவ்வளோ சொதப்புனார். பட் அதெல்லாம் பற்றி பேசாமல்
தாவேகா வந்து இந்த வாட்டி தன்னோட ஆர்ப்பாட்டங்கள்ல பண்ண வந்து ஆர்ப்பாட்டத்தில் பண்ண தப்பை வந்து சரி செஞ்சுட்டு அடுத்த வாட்டி லெம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அவங்க ரெக்கார்டு அவங்களே பீட் பண்ணாம இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து கேட்டுக்கிறோம். ஓகே, இன்னொரு பக்கம் வந்துட்டு சீமான் அவர்கள் வந்து காமராஜருடைய ஸ்டாச்சுக்கு வந்துட்டு மரியாதை செலுத்த போகும்போது கேட் வந்து இழுத்து போடப்பட்டிருக்கு. அதுக்கு வந்து சீமான் அவர்கள் வந்து என்னுடைய தாத்தாவுடைய சிலைக்கு மாலை போட்டா யார் தடுக்க முடியும், எதுக்கு போட்டுனீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. எதனால இந்த விஷயம்? எனக்கு தெரிஞ்சு அரசியல்ல வந்து நம்ம எல்லாத்தையும் பொதுவாக பார்க்கணும், ஜாதிலாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் ஜாதி பிளேஸ் அ மேஜர் ரோல். காமராஜர் அவர்கள் வந்து ஒரு சாதிய தலைவர் இல்லை, அவர் தமிழ்நாட்டுக்கு உண்டான ஒரு பெருந்தலைவர். அவர் வந்து நிறைய விஷயங்கள் செஞ்சு போயிருக்காரு. அவர் செஞ்ச நன்மை அப்படிங்கிறது ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும் இன்றைக்கு நல்லது செய்யலை. கல்வி அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தான் போய் சேர்ந்தது, அதை வந்து ஊக்குவிச்சுட்டு போயிருக்காரு. அப்போ ஏற்பட்ட ஒரு மாபெரும் தலைவரை வந்து மரியாதை செய்யறதுக்காக வந்து சீமான் போறாருன்னா, சீமான் வந்து அதே சமூகத்தை சார்ந்தவராக இருக்கிறதுனால அவர் போயிட்டு அந்த இடத்துல மாலை போட்டு அது ஒரு பெரிய ஒரு மைலேஜ் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு பொறாமையில தான் வந்து பாத்தீங்கன்னா அப்படி பண்ணியிருக்காங்க. காமராஜர் அவர்கள் ஜாதி தலைவர் கிடையாது, காமராஜர் வச்சு ஜாதி பண்ணலாம். அதாவது காமராஜருக்கு மட்டுமா மாலை போடுறாரு சீமான், அழகுமுத்துக்கோனுக்கு போடுறாரு, அப்புறம் ரெட்டைமலை சீனிவாசனுக்கு போடுறாரு, அம்பேத்கருக்கு போடுறாரு, ஏன் கொஞ்ச நாள் பெரியாருக்கும் வீர வணக்கம்லாம் செலுத்திட்டு இருந்தார். எல்லாருக்கும் மரியாதை செலுத்தணும்னு நினைக்கிறாரு. அந்த விதத்துல வந்து காமராஜருக்கு அவர் மாலை போடுறப்போ நிறுத்தினா அப்ப டக்குன்னு அவருக்கு உள்ள இருந்து கோவம் வந்து பேசுறாரு, என் தாத்தனுக்கு நான் மாலை போட போறேன், நிறுத்துறதுக்கு நீங்க யாரா பூட்டது யாருன்னு கேட்டா மேலிடும்னு சொல்றாங்க. எவன்டா அதை மேலிடும் அப்படின்னு கேட்கறாரு. நியாயமான கேள்வி தானே. யார் அந்த மேலிடும்? யார் இந்த மேலிடும்னா திமுக தான், வேற யாரு? இப்போ நம்ம கிண்டியில இருக்குமா அந்த இடம், சரிங்களா, காந்தி மண்டபத்து பக்கத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். அது போறப்போ நீங்க யார் வேணா உள்ள போயிட்டு வரலாம். காமராஜர் மேல இருக்க பாசத்துலயே காந்தி மேல இருக்க பட்டுலயே எவனும் உள்ள போக மாட்டான். வேலை இல்லைன்னா உள்ள போய் நிறைய பேர் படுத்துப்பாங்க, நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, காதில் இருக்கணும்னு பேசிட்டு இருப்பாங்க. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடங்களை அதிகமாக நிரப்பாங்க. தப்பி தவறி வந்து அந்த சிலைகளுக்கு வந்து ஒரு மரியாதை கிடைக்குது அப்படின்னா காந்தியோடைய பிறந்த தினம் நினைவு தினம், காமராஜர் பிறந்த தினம் நினைவு தினம் தான். அன்னைக்கு தான் அவங்கள போயிட்டு வந்து மரியாதை செய்கிறாங்க. அன்னைக்கு நீங்க பாரம்பரியத்தோடு இவங்க வந்து போடலாம், ஆனால் இவர் வரும்போது நான் மூடிடுவேன் அப்படின்னு பண்றது வந்து ஒரு கேவலமான ஒரு கீழ்த்தரமான சின்ன புள்ளத்தனமான ஒரு அரசியல் இல்லையா? அது சீமானுக்கு வந்து செஞ்சிருக்கூடாது அப்படிங்கிறத நம்மளோட கேள்வி. அதற்கு அவர் பட்ட கோவம் வந்து நியாயமான கோவமாக தான் எனக்கு தெரியுது. சீமான் வந்துட்டு இன்னொரு விஷயமே சொல்லியிருப்பாங்க. லைக் ஆப்வியஸாவே சீமான் அவர்கள் பேசினாங்க அப்படின்னா எதிரில இருந்து நிறைய சவுண்ட் வரும், தப்பான கண்ணோட்டத்தோட. ஆமா 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 ஆமா. அண்ட் அதே மாதிரி ரித்தன்யாவுடைய கேஸ் பத்தி பேசும்பொழுது சொல்லியிருப்பாங்க, மாத சங்கம் எங்க போச்சு, ஏன் இதுக்கான போராட்டம் ஏன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருப்பாரு. அது வந்துட்டு ஒரு தூண்டுதலா எடுத்து மாத சங்கம் வந்து இப்ப சீமானுக்கு ஆப்போசிட்டா பாத்தீங்களா? அதாவது நீங்க ஏன் இந்த பிரச்சனைக்கு போராட்டம் பண்ணலன்னு கேட்டா, ஐயோ நாங்க போராட்டம் பண்ணல 2 நாளா மறந்துட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்ப சீமானுக்கு எதிராக பண்ணோம்னு சொல்லிட்டு சீமான் தானே ஞாபகப்படுத்தி விட்டாரு, சரி அவருக்கு எதிராக பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு நகைப்புக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. பேருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா மனித உரிமை ஆணையம்னுவாங்க, மனித உரிமை ஆணைய தலைவர்னுவாங்க. ஆனா அவர் வந்து திமுக சார்ந்து ஏதாவது தப்பு நடச்சுன்னா பேசவே மாட்டாரு, கண்ணதாசன் போன்றவர்கள். அதே மாதிரி மாதர் சங்கத்துக்குலாம் நாங்க தான், பெண்களுக்குலாம் நாங்க தான் வந்து முகம், பெண்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா இவனா தொடர்றதுக்கு முன்னாடியே நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் நடுவில் போய் நின்று அப்படின்னு சொல்லக்கூடிய மாதர் சங்க குல விளக்குகள் இந்த விஷயத்துல சீமான் கேட்ட நியாயமான கேள்வி. அவரா தவறான வார்த்தை ஏதாவது பயன்படுத்திதான் பரவாயில்ல, தவறாத விஷயத்துக்கு வந்து போராடல அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. ரித்தன்யாவோட மரணத்துக்கு ஒரு பொண்ணா நீங்க மட்டும் இல்லை, ஒரு பையனா பார்க்கும்போது எனக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படி ஒரு விஷயம் நடக்கிறப்போ ஐயோ என் அக்காக்கும் என் தங்கச்சிக்கும் நடந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணி யாருக்கும் நடக்கக்கூடாது. சமூகத்துல வந்து இதை வந்து காவல்துறை எப்படி கையாண்டுச்சு, விசாரணை பண்ணாங்களா, சரியான தண்டனை வந்து அந்த மாமனாருக்கும் மாமியாருக்கும் தவறு பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மாப்பிள்ளைக்கும் வாங்கி கொடுத்தாங்களா, இதை வந்து சீக்கிரம் ஸ்பீடப் பண்ணணும், இந்த மேல வந்து ப்ரெஷர் போடணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த பிரச்சனைகள் மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனைகள் இந்த மாதிரி எந்த பெண்ணுக்கும் ஆகக்கூடாது, ஆனா சட்ட நடவடிக்கை கண்டிப்பா பாயும், ரொம்ப வலுவா இருக்கும் அப்படிங்கிறத நிவர்த்தி பண்றதுக்காக அதை நினைவூட்டும் விதமா பாத்தீங்கன்னா மாதர் சங்கம் ஏன் இதை செய்யலன்னு கேட்கிறாரு. இந்த பிரச்சனைக்கு மாதர் சங்கம் போராடுறனா வேற எதுக்கு போராட போறாங்க? அந்த பொண்ணு 60 நாள்ல வந்து விஷம் கொடுத்து வச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து வாய்ஸ் நோட்லாம் வந்து அனுப்பியிருக்காங்க. விசாரணையில் இன்னும் பேசுறதுக்கே வந்து வாய் கூசும் விதமாக நிறைய விஷயங்கள்லாம் வெளியில் வருது. நம்ம அது முழுசாக தெரியாமல் இதுதான் நடந்துச்சுன்னு பேசிடக்கூடாது. ஆனால் அந்த பெண் வந்து ஒருவேளை அநீதி நடந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்னா அந்த இளம் பெண் அதற்கான நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் கேட்கணுமோ அவங்களாம் கேட்கல அப்படின்னு சொல்றது மட்டும். ஆமா, மாதர் சங்கத்தை ஒரு குற்றம் சொல்றாருன்னா அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு அரசியல் தலையீடு இருக்கு அப்படிங்கிறத ஒரு இன்டேரக்டா சொல்ல வர்றாரு. அதனால தான் இவர் சொன்னோன்னே குற்றமுள்ள நெஞ்சே குறுகுறுக்கும் அப்படிங்கிற மாதிரி மாதர் சங்கம் இவருக்கு எதிராக உடனே போராட்டம் நடத்துறாங்க. அப்போ இதில் ஏதோ உள்நோக்கம் இருக்குதுன்னு பெருசா இந்த வழக்கை வந்து சீக்கிரம் எடுத்துட்டு போயிட்டு ஒரு நியாயம் கிடைக்கணுன்றதுக்காக வந்து அரசு இயந்திரம் வந்து சரியா செயல்படல, ஒரு தோய்வு இருக்கு அப்படிங்கறத வந்து காட்டுது. இது அதுல உள்நோக்கம் இருக்குன்றத திருப்பிய சீமானுக்கு எதிராகவே மாதர் சங்கம் நடத்தக்கூடிய இந்த போராட்டங்கள் நமக்கு தெரியும். ஓகே, அப்போ வந்துட்டு ஒருத்தவங்க கேள்வி கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எதிர்க்கே வந்துட்டு ஆர்ப்பாட்டம் நல்லா இருக்குல்ல, அவ்வளவுதான் பண்ணிட்டு போராட்டமும் பண்ணிட்டோம், உனக்கு எதிராகவும் பண்ணிட்டோம், உங்களுக்கு தேவை போராட்டம் அவ்வளவுதான் பண்ணிட்டோம் அப்படின்னு இருக்கு. அண்ட் தென் ரீசெண்டா அப்பாவு அவர்கள் பேசினாரு. அப்பா அவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கிறிஸ்டியன் ஓட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்பிளிட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் தென் விஜயோடைய அம்மா வந்து கிறிஸ்டியன் அப்படின்ற வேலையை வந்துட்டு இது பண்ணியிருப்பாங்க. இஸ் தட் கிறிஸ்டியன் ஓட் வந்து ஸ்பிளிட் ஆகுதா? கிறிஸ்டியன் ஓட்டு ஸ்பிளிட் ஆகுதான்னு கேட்டீங்கன்னா ஹானஸ்ட்லி கண்டிப்பா ஆகுது. ஏன்னா
நான் எதிர்பார்க்கல. கிறிஸ்தவ மக்கள் நிறைய பேர் வந்து விஜய் ஏதோ தங்களோட ரெப்ரஸன்டேட்டிவ் மாதிரி பார்க்குறாங்க. அவர் வந்து எப்போ வேணுமோ குங்குமம் வச்சுக்கிறாரு, அதுக்கப்புறம் வந்து இஸ்லாமிய விழாக்கள்லாம் கலந்துக்கிறாரு, குல்லாலாம் போட்டுக்கிறாரு, அதுக்கப்புறம் சில நேரத்தில் வந்து கிறிஸ்தவமாகவும் காட்டிக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப அவர் ஜோசப் விஜய் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு கிறிஸ்டின் சரி நம்மளுக்கு ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் வந்துட்டார் போல இருக்கு, திமுக தான் நம்மளோட ரெப்ரஸன்டேட்டிவ்னு சொல்லிட்டு எவ்வளோ நாள் எடுத்துக்கிறது, அதிமுக இன்னைக்கு பாஜக கூட போயிடுச்சு, சரி நம்மளோட ஓட்ஸை வந்து விஜய்க்கு போட்டு நம்மளோட சக்தியை விஜய்க்கு வந்து பக்கம் திருப்பலாமே, அவருக்கு ஒரு பேக்கிங்காக இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பான்மையாக கிறிஸ்தவ நபர்கள் நினைக்கிறதா நான் சோஷியல் மீடியாவில் நிறைய கிறிஸ்டியன்ஸ் போடுற கமெண்ட்ஸ் மூலியமாக நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரியா? அண்ட் நேர்லையும் சில பேர்கிட்ட பேசி பார்க்குறப்போ அவங்க வந்து ஏன் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது, நம்ம வந்து அவரை பேக்கப் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல கிறிஸ்டியன் ஓட் வந்து கண்டிப்பாக ஸ்பிளிட் ஆகுது. இது இல்லைன்னு அவரே சொல்கிறார், திமுக காரரே சொல்கிறாருன்னா வந்து நான் இல்லைன்னு சொன்னால் வந்து பொய்யாயிரும். ஆனால் அதை தாண்டி இதில் என்ன ஒரு காமெடியான விஷயம்னா, விஜயே வந்து சொல்லிடலான்னு நினைக்கிறேன், இல்லை எஸ்எஸ்சியே வந்து இது தயவு செஞ்சு ஒரு பேட்டி கொடுத்துட்டாங்கன்னா நல்லா இருக்கு. ஏன்னா ஆளாளுக்கு வந்து அவங்க அப்பா கிறிஸ்டியன் அவங்க அம்மா இந்துங்கிறாங்க, இவர் வந்து உங்க அம்மா கிறிஸ்டியன் அப்பா இந்துங்கிறாரு. இந்த குழப்பத்தை யார் ஒரு முடிவு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக எஸ்ஏசியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டியில் உட்காந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க யார் கிறிஸ்டியன் யார் ஹிந்து அப்படின்னு சொல்லிட்டாருன்னா வந்து இது மாதிரி குழப்பங்கள் வராது அப்படின்னு எனக்கு வந்து தோணுது. பட் யார் கிறிஸ்டியனா இருந்தா என்ன இந்து, யாரோ கிறிஸ்டியன் யாரோ ஹிந்து அது மட்டும் தெரியும். யா ஓகே, ஆக்சுவலா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. and then hereafter also will continue this. கண்டிப்பா. அதாவது கஷ்டமான சோகமான விஷயங்களை பேசும்போது கூட நம்மளால சிரிக்காம பேச முடியல, அந்த அளவுக்கு காமெடி தான் நடந்துட்டு இருக்கு. அடிக்கடி அதுக்கான தேவை இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கூப்பிடுங்க, வந்து எனக்கு தெரிந்த பதில்கள் என்னோட ஒப்பீனியன் நான் கொடுக்குறேன். வாய்ப்புக்கு மிக்க நன்றி. நன்றி.